காயின்ஸ்கியூ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம $100 பேக்கேஜ் எடுக்கிறோம். அந்த பேக்கேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 டேஸ்க்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லாக்கிங் பீரியட்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ 55 டேஸ் நீங்கள் லாக்கிங் பீரியடில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு $183 கிடைக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட $83 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுவே 90 நாள் நீங்கள் லாக்கிங் பீரியட் வச்சுருக்கீங்கன்னா $369 கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதை விட $269 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். 6 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணும்பொழுது $500 உங்களுக்கு கிடைக்கும். 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1023 கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு $100 அப்படிங்கிறது 1 இயரில் வந்து அதாவது 365 நாளில் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $923 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா $500 பேக்கேஜில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது ஸோ 55 டேஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா $917. அதுவே 90 நாளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா $1819. 6 மந்த்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா $2503. 1 இயருக்கு $5117 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த சாட்டில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அந்த பேக்கேஜ் வந்து 55 டேஸில் எவ்வளோ க்ரோத் அப் ஆகும், 90 டேஸில் எவ்வளோ க்ரோத் அப் ஆகும், 6 மந்தில் எவ்வளோ க்ரோத் அப் ஆகும், 1 இயரில் எவ்வளோ க்ரோத் அப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலராக இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய சேனலில் காயின்ஸ்கியூ இன்டர்நேஷ்னல் லிமிட்டடோட பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பெரிய அளவில் நம்மளால் இன்கம் பார்க்க முடியும். என்ன பிளான், எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாங்கிற விவரங்களை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்னங்கிறத கிளியராக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இந்த பிளானில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மோர் பிளான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த டெக் காயின்ஸ்கியூ இன்டர்நேஷ்னல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா Web3 டெக்னாலஜியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. Web3 அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக மைனிங் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கிரிப்டோ மைனிங் பிளாட்ஃபார்ம் தான் காயின்ஸ்கியூ அப்படிங்கிற ஒரு கிளவுட் மைனிங் ப்ராஜெக்ட். ஸோ இந்த கிளவுட் மைனிங் ப்ராஜெக்டை பயன்படுத்தி நம்ம மைன் பண்ணியும் ப்ராஃபிட் பார்க்கலாம், கிரிப்டோவில் ட்ரேடிங் பண்ணியும் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த காயின்ஸ்கியூ அப்படிங்கிற ப்ராஜெக்டோட மிகப்பெரிய விஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2024 10 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டடான எஜுகேஷனை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது இதோட மிகப்பெரிய ஒரு விஷனாக இருக்குது. அதே போல் காயின்ஸ்கியூ அஃபிலேட் ப்ரோக்ராம் மூலியமாக கிளவுட் மைனிங் போனஸ் எடுக்கலாம், ட்ரேடிங் போனஸ் இருக்குது, ஸ்டேக்கிங் போனஸ் இருக்குது, கெரியர் யூனிலெவல் ராயல்ட்டி ப்ளஸ் ரீபர்ச்சஸ் போனஸ், யூனிலெவல் போனஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. காயின்ஸ்கியூ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் நமக்கு இருக்கக்கூடிய பேக்கேஜ் என்னென்னா, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் மினிமம் $50, மல்டிபிள் ஆஃப் $50 நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கிளவுட் மைனிங்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா மினிமம் $2000, மல்டிபிள் ஆஃப் 2000 USDT நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி ட்ரேடிங் போனஸ் 1.2% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போனஸும், கிளவுட் மைனிங் போனஸ் வந்து 1.3% எடுக்க முடியும். 1% ட்ரேடிங் போனஸ் ப்ளஸ் 0.2% ஸ்டேக்கிங் போனஸாக நமக்கு கிடைக்குது. 1.1% மைனிங் போனஸ் ப்ளஸ் 0.2% ஸ்டேக்கிங் போனஸாக நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் 1.2 1.3 இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே காயின்ஸ்கியூ ஃபினான்ஷியல் காம்பவுண்டிங்கில் ஆல்ரெடி காம்பவுண்டிங் பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். பட் உங்களுக்கு இப்போ நான் ஓவராலாக சொல்கிறேன். 1.5% 55 நாட்களுக்கு லாக்கிங் பீரியடில் நமக்கு கிடைக்கும். இதை 90 நாட்கள் லாக்கிங் பீரியட் நம்ம எடுக்கிறோம்னா 1.8%. அதே 6 மாதம் லாக்கிங் பீரியட் எடுக்கிறோம்னா 2.2% கிடைக்கும். 1 இயர் 365 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வந்து நமக்கு லாக்கிங் பீரியடில் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. காயின்ஸ்கியூ யூனிலெவல் போனஸில் ஃபர்ஸ்ட் லெவலில் 15% ஆஃப் டெய்லி ஏர்னிங், நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் இங்கே டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அவரோட ஏர்னிங்லேருந்து 15% வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டெய்லி ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் லெவலில் அவங்களோட ஏர்னிங்லேருந்து 5%, டோட்டலாக 3 லெவல்லேருந்து யூனிலெவல் இன்கமும் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ்கியூ கெரியர் யூனிலெவல் ராயல்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏஎம்லேருந்து CFO வரைக்கும் போஸ்டிங், அதாவது ரெகக்னேஷன் இருக்குது. அது கூடவே டெய்லி இன்கம் குறைஞ்சபட்சம் $10 $10,000 வரைக்கும் ஒரு நாள் வருமானமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கிரைட்டீரியாலாம் என்னங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு
எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கணும். உங்களோட டோட்டல் பிஸ்னஸ் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 USDT-யாக இருக்கணும். ஸோ டோட்டல் அசட்டு. ஸோ அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இங்கே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அதாவது ஏஎம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கூட டெய்லி உங்களுக்கு 10 USDT இன்கமாக கிடைக்கும். இது டெய்லி கெரியர் யூனிலெவல் ராயல்ட்டியாக கிடைக்குது. செகண்ட் டிஎம் அதாவது டெபியூட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2 AM அதாவது நீங்கள் எப்படி ஏஎம் அப்படிங்கிற கேட்டகரியை கம்ப்ளீட் பண்ணீங்களோ உங்களோட டீமில் 2 நபரை ஸோ டிஃப்ரெண்ட் லைன்ஸில் 2 நபரை 2 AM நீங்கள் கிரியேட் பண்ணி 2 பேர் ஏஎம்மாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் 25,000 USDT டோட்டல் கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு 25 USDT டெய்லி கிடைக்கும். ஸோ 25 USDங்கிறது டெய்லி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக டே பை டே வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது வாய்ஸ் சேர்மன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டவுன்லைனில் உங்கள் டேரக்டில் 2 நபரை ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் அதாவது டெபியூட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ டோட்டல் கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் 75,000 USDT-யாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி உங்களுக்கு 75 USDT. இதே போல தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், அசிஸ்டன்ட் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. இது கூடவே உங்களுக்கு க்ரைட்டீரியாஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ மெம்பர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வந்து உருவாக்கியிருக்கணும். அதாவது அவங்கள வந்து நீங்கள் ஒரு ரேங்க் ஹோல்டராக உருவாக்குற பட்சத்தில் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. $10 $10,000 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த கான்செப்டில் இருக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஎம் அப்படிங்கிற ரேங்க்கில் இருக்கீங்க. உங்கள் டீமில் நீங்கள் அறிமுகப்படுத்துகிற நபரும் உங்கள் சேம் லெவலில் இருக்கார் அப்படிங்கும் பொழுது அவருக்கு $10 உங்களுக்கு $2 தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிளான் பற்றி வேறு எந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் காம்பவுண்டிங் அதாவது நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட் ஆகிறதுனால எந்த அளவுக்கு நமக்கு growth ஆஃப் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ நம்ம கிளியராக பார்த்துடலாம்.